இந்த ஜீவன்கிற வார்த்தை இருக்குல்ல, ஜீவன், அதுக்கு கிரேக்க பாஷையில் ஜோயே அப்படின்னு சொல்லி ஜோயே. ஓகே, அதுக்கு வச்சு என்ன செய்வாங்க, ஜிஎஸ் என்ற ஒரு கடவுள் அவங்களுக்கு. அந்த ஜிஎஸ் கடவுள் தான், ஜீசஸ் கிடையாது, ஜிஎஸ் கடவுள் தான் லைஃப் கிவர், அதுதான் உயிர் கொடுக்குற ஆண்டவர் அவங்களுக்கு. இவர் என்ன சொல்கிறாரு, அப்பா ஜிஎஸ் இல்லைப்பா ஜீசஸ்ப்பா அப்படிங்கிறாரு. அது ஜிஎஸ்ன்னு தெரியாமல் நீ சொல்லிகிட்டு இருக்காது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக பேசிகிட்டு இருக்க, அது தப்பு. என்ன சொல்கிறாரு, இயேசு அவர் தான் உங்களுக்கு ஜீவன் கொடுக்குறவர். இது ஏன் இவ்வளவு முக்கியமாக அவர் சொல்லணும், ஜீவன் கொடுக்குறவர் அவரே அப்படிங்கிறார். ஏன் சொல்லணும், அது எதற்காக சொல்ல வேண்டும்? ஜீவனுக்கு. அதுக்காக இவங்க எல்லா தேவதைகளையும் தேவர்களையும் உண்டு பண்ணி இவங்க அதுக்கு பணிவிடை செஞ்சுருக்காங்க டெய்லியும். ஆமாம், எல்லாத்துக்கும் பணிவிடை செய்கிறார்கள், தினமும் செஞ்சுருக்கிறாங்க. ஆமாம், அது உண்மையாக மனசாட்சி நம்ம கேட்டாலே அது தப்புன்னு சொல்லுது. புரியலை எப்படி? இல்லை, அதாவது தெய்வத்தை உண்டு பண்ண முடியாதுன்னு போன இதில் பார்க்குறோம். தெய்வத்தை யாரும் இந்த பின்னாடி வரும், அதாவது ஒரு இடம் கிடையாது, தெய்வத்தை உண்டு பண்ண முடியாதுன்னு அதுக்கு அடுத்ததாக வரும். ஆமாம், அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. என்ன சொல்கிறாரு? மைக்க பக்கத்தில் கொள்ளுகிறதும் இல்லை. அவர் நம்ம கையில் பணிவடை கொள்கிறதும் இல்லை அப்படிங்கிறாரு. நீ கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று, அதாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வரவில்லை, ஏதாவது கொடுக்கணும் இல்லை, அவர் ஒன்னே தான் கேட்குறாரு. யூ ஷுட் டெடிகேட் யுவர் செல்ஃப், உன்னுடைய இருதயத்தை தான் சொல்லி தான் கேட்குறாரு. இல்லை, நான் இங்கே என்ன கேட்குறேன், ஜீவன் கொடுக்குறவருங்கிறது ஏன் ரொம்ப வலுக்கட்டாயமாக இங்கே சொல்கிறாருன்னு கேட்குறேன். தெய்வங்கள் எல்லாம் ஜீவனை வாங்குவதா, அது பலி கேட்குது. ஓ,